நாளைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 18,650க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா எஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 130 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம். ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெசிடென்ஸாக நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும் லைவ் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறனால வந்து நம்ம வந்து இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. இதான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப மேலே இருக்குது, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோ 1 ஹவர் கேண்டிலோ பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ப்ரீவியஸாக நம்ம எதாவது கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கோம் 16,600 700 800 இது மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா ஓப்பனிங்லேயே நல்லா ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா புக் பண்ணுறது நம்மளோட சாமர்த்தியம். இல்லை வெயிட் பண்ணி நான் நல்ல ப்ராஃபிட்டில் வந்து கொடுப்பேன், இதை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் மேலே போடும் அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. மேக்ஸிமம் வந்து 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1 ஹவரில் எது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் அவுட் நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைனை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இந்த லைனுக்கு மேலே இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம பையிங் போகலாம். இல்லை நான் இங்கேயே நான் பை எடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் இங்கே வந்துட்டு திருப்பி மேலே போகுது அப்படின்னா மட்டும் கன்டினியூ பண்ணலாம். இந்த லைனுக்கு கீழே நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நாளைக்கு என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் தாங்க இறங்கிட்டு திருப்பி மேலே தான் போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. க்ளோசிங் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்கும்போது வந்து மைண்டில் ஒன்று வச்சுக்கணும். எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ கரண்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் குறையும். ப்ரீமியம் குறையும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் அந்த லெவலே வந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் 19,000 கால் ஆப்ஷன் நான் வாங்குறேன், ஒரு 50 ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சிடறேன். நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் மேலே ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி இங்கே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா இங்கே வாங்கின ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வாங்கியிருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 30 ரூபா 20 ரூபா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும் அடுத்த நாள் வந்து. வியாழக்கிழமை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஹீரோ ஜீரோ கால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பண்ணலாம். மார்க்கெட் இங்கே தான் இருக்குது, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா 19,000 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தான், வெறும் ஒரு 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா ஒரு 10 லாட்டு போடுங்க. போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 பாயிண்ட் மூவ் ஆனோன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டு வந்துடலாம். அது நம்மளோட சாமர்த்தியம். இல்லை எனக்கு ரிஸ்க்லாம் வேணாம்ப்பா அப்படின்னா வந்து என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகுதோ அதோட கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு 15 பாயிண்ட் வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். அது கால் ஆப்ஷனாகவும் இருக்கலாம், புட் ஆப்ஷனும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிய ஒரு டைம் சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு. பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் கால் மேலே போட்டால் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் போகலாம். இங்கே பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்துக்கலாம். மிடில் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து எந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுதோ கீழே வருதோ இப்படி போயிட்டு இப்படி வரும்போது இங்கே போயிட்டு அதுக்கு கேண்டில் மேலே போகலை அப்படின்னா வந்து ரிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த இடத்துல கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஆனால் கால்குலேட் ரிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எப்போதே மார்க்கெட் ரொம்ப பீக்கில் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து மேலே போகாதுன்னு உங்களுக்கே தோணும் போது நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் மேலே போட்டுருச்சு, ஷேராக வந்து அப் தான் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கினா மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் கன்டினியூ பண்ணலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன கோடு மாதிரி விட்டுட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து இங்கே நம்ம கால் ஆப்ஷன் எடுப்போம். இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அடுத்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி இந்த இடத்துல அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போக கஷ்டப்பட்டு திருப்பி அப்படியே மார்க்கெட் ஃபால் ஆகிடும். ஸோ வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அது லாஸ் தான் போகும். நீங்கள் தான் சொன்னீங்க சார் இந்த லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போயின்னு சொல்லிட்டு உங்களோட டவுட் இருக்கும். அடுத்த கேண்டில் மேலே நமக்கு ஓப்பன் பண்ணி மூவ் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் போகும். இது மாதிரி ஸ்பைக் கொடுத்து ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து அடிக்கும்.